எங்களுக்கு எப்படி சொல்றது, எப்பவுமே எங்க அண்ணாவை வந்து நாங்க எப்பவுமே புதுசு புதுசா தான் பார்த்துட்டே இருக்கோம். அப்படியே அதே அண்ணான்ற மாதிரி யோசிக்கல நாங்க. கம்பேக் அண்ணா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்பவும் பேசுறாங்கன்றது நல்லாவே தெரியுது. அதுதான் எங்களுக்குமே இன்னும் கஷ்டமா தான் இருக்கு. கரூர் சம்பவத்துல இருந்து நாங்களே இன்னும் மீண்டு வரல. இருந்தாலும் அண்ணாக்காக நாங்க திருப்பியும் வந்துதான் ஆகணும். அண்ணாவை வந்து ஆட்சியில உட்கார வைக்கிறதுக்காக மட்டுமே நாங்க வந்துட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். எங்களோட எங்களோட சப்போர்ட்னா நிறையவே இருக்கு அண்ணாக்கு. அண்ணா தோண்டு போக வேணாம், அதுதான் நாங்க சொல்லிக்கிறது. இப்ப இல்ல, எப்பவுமே நாங்க சொல்லிக்கிறது அதுதான். எப்பவுமே நாங்க ஒரு அவரோட நிழலா நாங்க நிப்போம். கண்டிப்பாக. ஓடி ஒளிஞ்சிட்டாரா? அதுதான் இவங்க எல்லாமே வந்து என்னன்னா, அவரை வந்து எப்படின்னா இன்னும் ஆக்டராவே விஜய் அண்ணாவை வந்து ஆக்டராவே பாத்துட்டு இருக்காங்க. படத்துல எப்படி அவரு அந்த சீன் வந்தா இப்படி ஒளிஞ்சுப்பாங்க, ஓடிப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இனிமே யோசிக்க வேணாம். அண்ணா ஒளியெல்லாம் இல்ல, ஓடவும் இல்ல. ஒளியறவரு ஓடவரு அதுதான் சொல்லிட்டாரு. இப்ப கூட பாத்தீங்கல்ல, நீங்க லைவ்ல பாத்தீங்கல்ல, என் வீட்டுல ஒரு துக்கமா இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? அந்த ஒரு ஃபீல் தான். அந்த ஃபீல் வந்து அவங்கவுங்க உள்வாங்கினா மட்டும்தான் அதெல்லாம் வரும். சரிங்களா? சும்மா வார்த்தைக்கு பேசிடலாம் எல்லாமே. ஆக்டிங் எல்லாம் நம்மளும் பார்த்தோம் நிறைய. அது மாதிரி ஆக்டிங்லாம் நாங்க இனிமே வேண்டாம், எங்களுக்கும் வேண்டாம் அது. எல்லாமே சொல்லலாம்னா, அதுதான் நானும் சொல்றேனே, நீங்க எல்லாமே சொல்லிடலாம் ஈஸியா வாயில. எங்க அண்ணா மேல கை வைக்க முடிஞ்சுதா? பேசினாங்கல்ல, 30 நாளோ 40 நாளோ எங்க அண்ணா இருந்தது வந்து வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாரு. அதோட ஃபீலிங் வந்து அவரால் உண்மையா அவர் உண்மையா பேசல, யார்ட்டையும் சரியா சாப்பிடல, அந்த மாதிரிலாம் அவர் இருந்திருக்காரு. அவரோட ஃபீலிங் அவருக்கு தான் தெரியும். சரிங்களா? தொண்டர்களா இருந்த எங்களுக்குமே தெரியும் அவரோட ஃபீலிங். அதனால மட்டும்தான் ஓடினாரு, ஒளிஞ்சாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட். இந்த மாதிரி பேசுறவங்க வாயை வந்து ஃபர்ஸ்ட் நாங்க தான் க்ளோஸ் பண்ணோம். உண்மையாவே நாங்க இருக்கோம் அண்ணாக்கு. சரிங்களா? எங்களால பண்ண முடியும். ஜெயிச்சிருவாரா? கூட்டணி எதுக்கு? நாங்க என்ன கேக்குறோம், அண்ணாவோட பவர் என்னன்றது நாங்க காட்டணுமே. எப்படி காட்டுறது? அப்ப கூட்டணி வச்சா நாங்க காட்ட முடியாதே. கூட்டணியே வேண்டாம். எங்க அண்ணாவோட பவரை நீங்க பாத்திருப்பீங்களே. அததான் சொல்றேன் சார். கரூர்ல வந்து அண்ணாவை வந்து பாக்குறதுக்கு வந்ததே அவ்வளோ பேரு. சரிங்களா? ஜஸ்ட் பாக்குறதுக்காகவே வந்தாங்க. அவருக்கு ஓட்டு போட மாட்டோமா? கண்டிப்பா போடுவோம், போட வைப்போம். 2026 அண்ணா தான் வருவாங்க. எங்களோட பவரை நீங்க பார்க்க தானே போறீங்க. இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவு இருக்கு? 6 மந்த் இருக்குமா? அவ்வளவுதான். நாங்க கண்டிப்பா காட்டுவோம் எங்களோட பவர். எங்களோட சைபாரா நாங்க இனிமே கேர்ஃபுல்லா இருப்போம். இப்படி எல்லாம் இருக்காங்க, இதுக்கு மேலயும் பண்ணுவாங்க அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க சேஃபா இருப்போம் இனிமே.